எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து எந்த ஒரு வெயிட்டு தூக்கூடான்னு சொல்லிக்கிறதால பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்ம நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா நடு தான் நட்டுருக்கோம். அந்த 3 ஏக்கரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆளை வச்சு தான் நட்டுக்கிறோம், ஆளை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிறோம். அதிகமான செலவுங்க, அண்டை வெட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம ஆளை வச்சதால ரொம்ப செலவு அதிகமாகிடுச்சு. அதேமாரி ஆடு நடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி நாற்றை பிடிங்கி நடு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 6000 ரூபான்னு கொடுத்துருக்குறோம். ஒரு ஏக்கராக்கு 5 கிலோ அரிசி அந்த கணக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்புறம் டீ, பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணால் வந்துட்டு ஒரு 500 ரூபாய் செலவாயிடுச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் கிட்ட பார்த்தீங்கன்னா நடுவுக்கு மட்டுமே செலவு பண்ணிடுறோம். வண்டி ஓட்டுறது இல்லாமல், அண்டை வெட்டுறது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ விவசாயத்தை பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் என்ன லாபம் வருது நஷ்டம் வருதுலாம் தெரிலங்க. ஆனால் நம்ம கரம்பா மட்டும் விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்துக்கினே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நடு போட்டிருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம கரம்பா விட்டால் குத்தகை கட்ட முடியாது இல்லைங்க. குத்தகை கட்டலைன்னா அடுத்த வருஷம் இன்னும் வேறு யாருன்னா போக்கத்துக்கு எடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கரம்பா விடாமல் மொத்தத்தையும் நடுவு போட்டேன். ஸோ அதோட எப்படி வருது ஏது வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் இதுக்கப்புறம் கண்டினியூ வீடியோ வரும். விவசாயம் பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுறங்க. நன்றி, வணக்கம்.